ஒரு படம் இருக்கு, ராதிகாவும் எஸ்பிபியும் ஒரு பாட்டு, மூச்சு விடாம பாடல, மண்ணில் இந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடும்னு பாடிட்டு இருப்பாப்ல. அதே மாதிரி துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு லாந்திக்கிட்டு இருக்காங்க. ஏப்போர் சீட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? நாங்க என்ன பண்ணுவோம்னா, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்க நல்லது பண்ணுவோம். அப்பா எவ்வளவு புதுசா இருக்குப்பா, இது வரைக்கும் யாருமே சொன்னது இல்லையப்பா, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு மாற்றுத்திறன் நல்லது பண்ணணும். நல்லா இருக்க. அப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க? மோடிஜி நீங்க நீட்டை நீக்கி விட்டுருங்க, அங்கிள் நீங்க தூய்மை பணியாளருக்கு காசு கொடுத்துருங்க, அப்புறம் கச்சத்தீவை நீங்க மீட்டு கொடுத்துருங்க, அப்புறம் காவிரியில் நீங்க தண்ணி வாங்கி கொடுத்துருங்க, சரி, அப்புறம் பெரியம்மா வீட்டில் போகும்போது இந்த சரி சரக்கை இறக்கி வச்சிரு, சின்னம்மா வீட்டுக்கு போகும்போது நல்லெண்ணெய் கொடுத்துட்டு போயிரு, அப்படியே தம்பியை பார்த்து 4 புரோட்டா வாங்கி கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்ற மாதிரி மோடியை கூப்பிட்டு கச்சத்தீவை மீட்டு விட்டுரு, நீட்டை நீக்கி விட்டுருங்க. என்னையாது? ஒவ்வொருத்தன் தலைகளில் தண்ணி குடிச்சு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான், உயிர் நீத்து இருக்கிறான், 23 பேர் நீட்டுக்காக செத்து இருக்கிறான். இவர் மோடியை கூப்பிட்டு, ஹலோ மோடி கொஞ்சம் நீட்டை நீக்கி விட்டுருங்க. இவர் ஐநாவுடைய தூதுவர். இவர் சொன்ன உடனே மோடி பயந்து போய் விஜய் சொல்லிட்டாப்ல, நீட்டை நம்ம நீக்கி விட்டுருவோம். இவர் தூய்மை பணியாளர் நீங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு நீங்க போராடலாம், மக்கள்கிட்ட வந்து இது பண்ணலன்னா என்ன பண்ணலன்னா எல்லாரையும் கூப்பிட்டு தலைமைச் செயலகத்துக்கு வருவேன். தலைமைச் செயலகத்துக்கு போறது பெரிய விஷயமா, யார் வேணாலும் போகலாம். தலைமைச் செயலகத்துக்கு நீங்க கூட போகலாம், நான் கூட போகலாம். அது ஒரு பெரிய புரட்சின்றாப்ல. சினிமாவை கற்பனையில பார்த்தவன் நிஜத்தையும் சினிமாவுக்கும் பிரிக்க தெரியாம தடுமாறுறாங்க. எவனோ ஒருத்தன் ஆள் மனசை சொல்லிட்டான், உங்களுக்கு தமிழ்நாட்டில் பெரிய கிரேஸ் இருக்கு, நீங்க மட்டும் தெருவரங்கி போனீங்கன்னா உங்களை இட்டுன்னு வரதான் கஷ்டம், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதிக்கு 84,000 ஓட்டு நமக்கு இருக்கு, அதனால நீங்க வந்துட்டு ஓட்டு போட்டுருவாங்கன்ட்டான், கிளம்பிட்டான். அதுவும் சனிக்கிழமை மட்டும் தான் பிரச்சாரத்துக்கு வருவாராம். ஏன்? அன்னைக்கு தான் பள்ளிக்கூட விடுமுறை, மற்ற நாள் பசங்க போற ஸ்கூல் படிக்க போயிருவாங்க. அதுவும் சனிக்கிழமை தான் வருவாராம். 15 நிமிஷம் தான் பேசுவாராம். 15 சனிக்கிழமை, 15 நிமிஷம், 15 ஊர். தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு இவருக்கு ஓட்டு போட்டு மக்கள் சிஎம் ஆக்கிடணும். நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், திமுகவை விட ஒரு மோசமான கட்சியாக தாவேகா உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது, கண்ணுக்கு முன்னாடி உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் தன் கட்சியினுடைய தொண்டன் மேல ஏறக்கூடாதுன்னு கிரீஸ் தடவை கட்சியை பார்த்திருக்கீங்களா? கிரீஸ் தடவிட்டு இருக்கான். நான் காலையிலே சொன்னேன், அவன் கிரீஸ் தடவைனால அவன் ஏறுவான்டா, அவன் அணில் கூட்டம்டா, ஏறுவான். அதே மாதிரி சட்டையை கலட்டினா, கிரீஸை தொடச்சான், தண்ணி பாட்டில் ஊத்துனா, கழுவுனா, சரன்னு ஏறிட்டான். எங்க 10 அடி போலுங்க, 10 அடி போலுங்க, 10 அடி போல்ல ஏறி 10 அடி ரேம்பில் ஜம்ப் பண்ணி அவன் போறான்னா, இவனை ஒலிம்புக்கு அனுப்புனா எத்தனை தங்கப்பதக்கம் கிடைக்கும்? அத்தனை தங்கப்பதக்கம் கிடைக்கிறது விட்டு போட்டு அவனை கட்சியில் வச்சிருக்காங்க. 10 அடி, நம்ம காவல்துறை கூட 10 அடி ஜம்ப் பண்ணாது, நம்ம ஆர்மி கூட ஜம்ப் பண்ணாது. அவன் 10 அடி ஜம்ப் பண்ணிட்டான். 10 அடி ஒரு தூக்கி போட்டான். இப்ப தூக்கி போட்டது பிரச்சனை இல்லை, தூக்கி போட்டது யாரை தூக்கி போட்டான்? விழுப்புரம் பையனை தூக்கி போட்டானா, பெரம்பலூர் பையனை தூக்கி போட்டானா? அதுல டூப்பா போட்டு நடிச்சதுல டூப்பு கிளப்பி விட்டாங்க. எப்போ அப்பா, இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு தமிழ்நாடு ஒரு தெளிவும் இல்லாம. இன்னைக்கு திருச்சியில காலையில நாங்க 7 மணிக்கு கிளம்பிட்டேன், 9 மணிக்கு சிதைச்சிருப்பாங்க. ஏன்னா மொத்த ஃபுல் டிராபிக் வந்து என்னத்தை பேச போறாரு? காவிரி சிக்கல் எப்படி உருவானது, யாரால் உருவானது, எதற்காக உருவானது, எப்படி அதுக்கான மீட்பது பேசுவாரா? கச்சத்தீவு யாரால் பறிகொடுக்கப்பட்டது, எதற்காக கொடுக்கப்பட்டது, யார் ஆட்சியிலே கொடுக்கப்பட்டது, அதை மீட்டெடுக்கக்கூடிய தீர்வு என்ன தெரியுமா? தெரியாது. இந்தியாவின் வரலாறு தெரியுமா? தெரியாது. தமிழ்நாடு வரலாறு தெரியுமா? தெரியாது. அண்ணல் தங்கோ கே.பி. விஸ்வநாதன் தெரியுமா? தெரியாது. காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், சிங்காரவேலர் தெரியுமா? தெரியாது. மாப்போசி தெரியுமா? தெரியாது. தெய்வ திருமலா முத்துராமலிங்க தேவர் தெரியுமா? தெரியாது. புலித்தேவன், மருதுபாண்டி, தீரன், சின்னமலை, அழகமுத்துக்கோன், வெண்ணி காளி, சுந்தரலிங்கம், வேலுநாச்சியார் தெரியுமா? தெரியாது. என்ன இளவு தெரியும்? திரிசாவும் கீர்த்தி சுரேஷும் தெரியும். வேற என்ன தெரியும் உனக்கு? எவனாவது எழுதி கொடுத்தா வாசிக்க தெரியும். தன்னூத்து ஒரு கோலா கம்பெனிக்கு ஒரு கிராமத்தை அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி சினிமால வசனம் பேசுறது. அங்க காசு வாங்கிட்டு கொக்குடிடா ரப்பனுடா கனாவிலே கலாக்கலாம் ஜில்லா ஃபுல்லா கோகோலாக்கு விளம்பரம். இங்க கொக்கோ கோலா ப்ரௌன் கலருடா, எங்க அக்கா பொண்ணும் அதே கலருடான்னு கொக்கோ கோலாக்கு விளம்பரம். இங்க இந்த பக்கம் ஒரு கோலா கம்பெனிக்கு தன்னூத்துங்கிற ஒரு கிராமத்தை அழிஞ்சு போச்சு. என் உசிரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க. இங்க திரைப்படத்துல போயிட்டு அங்க காசு கொடுத்தா இங்க நடிக்கிறது, காசு கொடுத்தா விளம்பரத்தில் நடிக்கக்கூடிய ஒருத்தன் எப்படா உங்களுக்கு உண்மையா இருப்பான் என்று ஒரு மான தமிழன் தோணலையே. தமிழ்நாட்டில் எவ்வளவு தற்குறி கூட்டம் இருக்கு அப்படிங்கிறத மதுரை மாநாட்டிலேயே இன்னைக்கு திருச்சியில் நடந்த கூட்டத்திலும் தெரிஞ்சுக்கிட்டோம். தற்குறி கூட்டம், சோசியல் டஸ்ட், சமூக குப்பை. இது குப்பை அல்ல, இது மாணிக்க கற்கள். நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் அபுபக்கர் பேசுறாரு, ராஜசேகரன் பேசுறாரு, துரை பேசுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. நாம் தமிழர் கட்சியில யாரிடத்திலே பொறுப்பாளராக இருக்கிற, உறுப்பினராக இருக்கிற யாரிடத்திலே நீங்கள் ஒளி வாங்கி நீட்டி நாம் தமிழர் கட்சியின் கொள்கை, கோட்பாடு, தத்துவம், சித்தாந்தம் என்ன இலக்கு என்று கேட்டாலும் அத்தனை பேரும் சொல்லுவார்கள், உரைக்க சொல்லுவார்கள். எங்களுக்கு தெரியும்
உங்களுக்கு தெரியுமா? டேய், நாங்க கருணாநிதி ஜெயலலிதா இல்லைன்னு சொல்லி கட்சி கட்டவர் கிடையாது. கருணாநிதியும் ஜெயலலிதாவும் உயிரோட இருக்கும் பொழுதே அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்டவர்கள், கேள்வி கேட்டதற்காக தொடர்ச்சியாக வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்தப்பட்டவர்கள். இன்னைக்கு பேசுறாரு, அங்கிள் கேக்குதா அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு ஸ்டாலினை பாத்துக்கிறாரு. அவர் ஒரு சவள புள்ள தத்தி அப்படினால அவரை பத்தி கேட்கிறாரு. இங்க அதிமுக பத்தி கேட்கிறாரு. இன்னைக்கு ஸ்டாலின் அங்கிள்னு சொல்ற இதே மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் 2014 தலைவா படம் வந்துச்சுல்ல, அப்ப இந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அப்போ ஆன்டி ஜெயலலிதா ஆன்டி கேக்குதா ஆன்டினா போண்டியில மிதிச்சிருக்கோம் அந்த அம்மா. ஏல எங்க வா, சரிக்குள்ளுங்க வா, இங்க வா அப்படின்னு இருக்கும். அன்னைக்கு அம்மா அவர்களுடைய ஆட்சிக்காக நான் அணிலாக இருந்து உழைப்பேன். அன்னைக்கு இப்படி போயிடுச்சு, கக்கத்துக்குள்ள கை போயிடுச்சு. இதுதான் அவருடைய குரலே, இதுதான். நல்லா இருக்கீங்களா அம்மா, நல்லது. இப்போ இங்க வந்து டக்குன்னு மாறுறது, அது அம்பி, இது அந்நிய. அப்ப அன்னைக்கு ஸ்டாலின் அங்கிள் இன்னைக்கு அப்படி சொல்ற, அன்னைக்கு ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லிருக்கலாம்ல. எடப்பாடி பழனிசாமி அவர் காலில் விழுந்து கடைசியாக வந்த சர்க்கார் படத்தை ஓடுவதற்காக எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து நக்கனவன் இன்னைக்கு வந்து சிங்கம் வேட்டைக்கு மட்டும் தான் வரும். சிங்கம் வேட்டைக்கு வரும்னு யாரு சொன்னது? உலகத்திலே சோம்பேறி விலங்கு சிங்கம் தான், ஆண் சிங்கம் தான். சிங்கம் ஆண் சிங்கம் வேட்டைக்கு போகாது, பெண் சிங்கம் மட்டும்தான் வேட்டைக்கு போகும். சிங்கத்தோட ஒரே வேலை பெண் சிங்கத்தை குசிப்படுத்துற வேலை மட்டும்தான், வேற எந்த வேலையும் கிடையாது. வேணா டிஸ்கவரி சேனல் பாரு, அனிமல் பிளானட் பாரு. சிங்கம் கெட்டு போனதை சுடாது, செத்து போனதை சாப்பிடாதான். அது கெட்டு போனதையும் செத்து போனதை மட்டும்தான் சாப்பிடும். செத்தா தானே லூசு சாப்பிட முடியும், உயிரோட இருக்கிறத வந்து சாப்பிடுவோம். கெட்டு போனாலும் சாப்பிடும். ஏன்னா விலங்குகளை பொறுத்தளவில் அதுக்கு வேக வச்சு சாப்பிட தெரியாது, நம்ம வேக வச்சு சாப்பிட்றோம். விலங்குகளை பொறுத்தளவில் அடிச்சு கொண்டு போய் போட்டுரும். அது 2 நாள் நொதிச்சு அது கொஞ்சம் பதப்படுத்தப்பட்ட பிறகுதான் அதை சாப்பிடும். அதுக்கு விலங்கோட தன்மை. சிங்கம் பெண் சிங்கம் வேட்டையாடி கொண்டு வந்ததை அடித்து சாப்பிடும். ஆனால் புலி அப்படி அல்ல. காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளிலேயே தனித்த விலங்கு புலி மட்டும்தான். சிங்கம் வேட்டைக்கு போனா அந்த உணவு சிங்கத்துக்கு மட்டும்தான் உணவு. ஆனால் புலி வேட்டைக்கு போய் ஒரு காட்டெருமையோ ஒரு மானையோ ஒரு கடமானையோ அடித்து கொண்டு போட்டால் புலி ஒரு முறைதான் சாப்பிடும். புலி நல்லா பார்க்கும், கொலை பசியில பார்க்கும். நல்ல சப்பை அடிச்சோம்னா 32 கிலோ தேரும். சப்பையை மட்டும் சாப்பிடும், தொடையை மட்டும் சாப்பிடும். சாப்பிட்டுட்டு மற்றதை போட்டுரும். புலி சாப்பிட்டு போட்ட அந்த கடமானுடைய மற்ற உறுப்புகள் காட்டில் இருக்கக்கூடிய 32 வகையான உயிரினங்களுக்கு பசியை ஆற்றும். இது புலியினுடைய வரலாறு. எப்படி காட்டில் புலி வேட்டையாடி போட்ட உணவு 32 உயிரினங்களுக்கு உணவாக மாறுகிறதோ, அப்படி நாட்டுக்குள்ளே புலி அரசியல் செய்கிற பொழுது அந்த கருத்துக்கள் அத்தனை கட்சிகளுக்குமான உணவாக, அத்தனை கட்சிகளுக்குமான கருத்தா மாறுது. கொடி எங்க கொடி, மஞ்ச சகப்பு தூக்கிட்டான். புலி வேட்டையாடி போட்ட மிச்சம். புரியுதா உங்களுக்கு? புலி வேட்டையாடி போட்ட மிச்சம். கருத்து எங்க கருத்து, களவாண்டு போயிட்டான். இந்த கவுண்டமணி எல்லை கடை வச்சிருப்பாப்ல, அங்க வடிவேலும் செந்தியில் உட்காந்துட்டு கயிறை கட்டி எல்லை இழுப்பாங்கல்ல, அது மாதிரி பார்க்குறான். நல்லா பேசுறாங்களே, தமிழ், தமிழ் தேசியம், மொழி, இனம், பற்று, அப்போ நம்மளும் பேசுவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா களவாண்டு நம்ம புளியை போட்டோடனே புளியை நம்மளையும் அப்படியே போட்டா ஜெராக்ஸ் காப்பி ஆயிரும், அடிச்சாங்க காப்பி ஆயிரும். யானையை போடு, யானை ஏன் போட்டிருக்கோம்? யானை தான் இருந்துச்சு போட்டோம். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும். அதெல்லாம் கிடையாது. விளக்கம் வாகை மலர் கிடையாது. வாகை மலர்னு போட்டிருக்காங்க, அது தூங்கு மூஞ்சி மலராம். தெரியலப்பா, கூகுள்ல விக்கிபீடியால தான் கிடைச்சது. கூகுள்ல போட்டாங்க. போட்டு அப்படியே புலியினுடைய எச்சங்களை வைத்து மற்ற மிருகங்கள் சாப்பிடுறது போல நாம் தமிழர் கட்சியினுடைய எச்சலில் கட்சி நடக்கிறது. ஒரு கட்சி எச்சி, அது ஒரு கட்சியா மாறிடுச்சு. சினிமாவில் இருக்கிறனால கூன்னு கூட்டம். இதே ஊருக்கு அஜித் குமார் வரட்டும், கூட்டம் கூடாதா? அஜித் குமார் தனக்கு பிறந்த நாள் அறிவிக்கட்டும், மதுரையில இதை விட 100 மடங்கு கூட்டம் கூடும். சிவகார்த்தின்னு கூடும், தனுஷுக்கு கூடும். நயன்தாரா சேலத்துல நகைக்கடை திறக்க போனதுக்கு எத்தனை பேர் போனா போட்டான். சன்னிலையும் கேரளால ஒரு புடவை கடை திறக்க போனதுக்கு போனா ஒருத்தர் பேனரை பிச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. பேனரை பிச்சுக்கிட்டு இங்கிட்டு வர்றான். அப்போ ஒரு ஈர்ப்பு, அந்த ஈர்ப்புல வந்து நிக்கிறான். ஆனா அவனுக்கும் சேர்த்து நம்ம அரசியல் பண்றோம். டேய் அப்படி இல்லடா, நாங்கள் பேசுகிற அரசியல் என்பது வெறும் விமர்சன அரசியல் மட்டுமல்ல, இந்த மண்ணுக்கு எது சரி எது தவறு என்பதை கற்பிக்கிறோம். ஏன் இந்த டிசிடபிள்யூ நிர்வாகத்தை கண்டிக்கிறோம்? ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 1275 கோடி ரூபாயை சம்பாதிக்கிறது. 2 ஃபேக்டரி, ஒன்னு ஆறுமுகநேரி, ஒன்னு குஜராத்.
ஆனால் குஜராத்திற்குரிய டிசிடபிள்யூ வெறும் 175 கோடி. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் 1000 கோடி ரூபாயை ஆண்டுக்கு சம்பாதிக்கிற டிசிடபிள்யூ என்கிற தாரங்கதாரா கெமிக்கல்ஸ் அங்கே பணி செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய தொழிற்சங்கத்தை உருவாக்க மறுக்கிறது. அந்த நிறுவனத்துக்கு எவன் சால்ரா போறானோ அவன் தான் தொழிற்சங்கத்திற்கு முடியும். ஒரு தொழிற்சங்கம் என்பது ஒரு நிர்வாகம் கொடுக்க வேண்டிய அடிப்படை உரிமை. அதை கூட ஒரு நிறுவனம் மறுக்கிறது. அப்ப அதை நாங்க கண்டிக்கிறோம். இந்த நிறுவனத்தினால ஆறுமுகநேரி, காயல்பட்டம் இந்த பகுதிகளில் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு புற்றுநோய் வந்திருக்கிறது. முழுமையாக ஆய்வு நிகழ்த்தினால் மிகப்பெரிய பாதிப்பை இந்த தாரங்கதாரா கெமிக்கல்ஸ் உருவாக்கி இருக்கிறது. இதை திமுக பேசுமா, அதிமுக பேசுமா, காங்கிரஸ் பேசுமா, கம்யூனிஸ்ட் பேசுமா, பிஜேபி பேசுமா, இந்த டிவிக்கே பேசுமா? யார் பேசுவா? நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் நெஞ்சலத்தோடு பேசும். ஏன்? எல்லா வயலும் தாரங்கதாரா கெமிக்கல்ஸ் வாங்கி நக்கிட்டான். எங்களுக்கு அரசியல் செய்வதற்கு பணம் தேவையில்லை, எங்களுடைய இனம் இருந்தால் போதும் என்று நிக்கிற பிள்ளைகள் நாங்க. எவனையா சொல்லு. இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் போல்ல நாங்க எதுக்குறோம்? ஏன்? ஒத்த பைசா காசு எவன்டையும் பிச்சை எடுத்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நிக்கிறோம். ஏன்னா ஆளுங்கட்சி அமைச்சர் இங்க இருக்கிற அதிமுக மாவட்டத்தில் பேச சொல்லு பாப்பா. நீ ஆண்மையும் தெம்பும் திராணியும் இருந்தா பேச சொல்லு. முடிச்சிருவாரு. எங்களை தொட்டா நாங்க 100 தடவை பேசுவோம். நான் 200 வீடியோ போடுவேன். 6 மணி நேரம் பேசுவேன். அதே வேலையா பார்ப்பேன். வழக்கு என்பது எங்கள் மயிருக்கு சமம் என்று நாங்க நிக்கிறோம். போட்டான், ஒரு வழக்கு போட்டான், கொஞ்சம் லைட்டா ஐயோ வழக்கு போட்டான், 2வது வழக்கு போட்டான், அப்படியா 3வது வழக்கு போட்டான், 14 வழக்கு போட்டான், ஒண்ணுமே இல்ல போச்சு. குண்ட சட்டம் போட்டான், 1 வருஷம் ஜெயிலு. 1 வருஷம் ஜெயில இருந்து முடக்க பார்த்தான், மிரட்ட பார்த்தான். 1 வருஷம் ஜெயில இந்த மாதிரி பயந்த மாதிரி இருக்கா? திருட்டு திமுக ஒர்க் ஆகுது. இந்திய நிலப்பரப்பில் தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகளின் படி நடக்கிற ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி. ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம், குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்க மாட்டோம், கூட்டத்துக்கு ஆள் சேர்க்க மாட்டோம். இதே ஆறுமுக நேரில திமுக இருந்து எந்த கட்சியா இருந்தாலும் சரி இப்படி ஒரு கூட்டத்தை காசு கொடுக்காம கூட்ட முடியுமா? இளைஞன் போய் நிப்பானா? என் அண்ணன் தம்பி போய் நிப்பானா? மான தமிழ் நிப்பானா? நிக்க மாட்டான். ஒவ்வொருத்தரும் வேலை வெட்டிலாம் நிக்கிறானா? எல்லாம் வேலை பார்க்கிறவன், படிச்சவன், பண்பாளன், உழைக்கிறவன். எதுக்கா நிக்கிறான்? இந்த இனத்திற்காக இவர்கள் நல்லது பேசுவார்கள், நல்லது செய்வார்கள் என்ற நம்பிக்கையில வந்து நிற்கிறார்கள். காட்ட சொல்லு ஒரு கட்சியை. இந்த முறை என்பது இது ஒரு வரலாற்று தேர்தல். ஏன் வரலாற்று தேர்தல்? 15 ஆண்டு காலமாக கத்தி தொண்ட தண்ணி வரல நெஞ்சு வெட்டிக்க வழக்களை வாங்கி சிறைப்பட்ட எங்களுக்கு ஒரு அணில் கூட்டம் இடையிலே வந்து புகுந்து கொண்டு அல்லாடி கொண்டிருக்கிறது. அது என்ன சொல்லுது? நாம் தமிழ் கட்சி கொடுத்த ஓட்டு பூரா எங்க ஓட்டு தான். நாங்க வந்ததுனால நாம் தமிழ் கட்சி சரிஞ்சிரும். நீ எழுதி வச்சுக்க. இந்த தேர்தலில் வரப்போகிற முடிவு என்பது தமிழ்நாட்டு அரசியல் தம்பி அபு சொன்னது போல இனி எந்த சினிமாக்காரனுக்கும் அரசியல் ஆசையே வரக்கூடாது, வராது. அந்த அளவுக்கு ஒரு அடி விழ போகுது. போட்டி 2 போட்டி. கலைஞர் மகன் ஸ்டாலினுக்கும் பிரபாகரன் பிள்ளை சீமானுக்கும் தான் போட்டி களத்துல. வாரிசு அரசியல் பேசுகிற திமுகவுக்கும் அதை ஒழித்து மக்களுக்கான அரசியல் பேசுகிற நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் போட்டி. கனிம வளத்தை கொள்ளடிக்கிற திமுகவுக்கும் அந்த கனிம வளத்தை பாதுகாக்க துடிக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் போட்டி. அப்ப அதிமுக மட்டும் நீங்க பேசவே மாட்டீங்க, திமுகவே பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, தாயில்லா பிள்ளைகளை தலையில் அடிக்க கூடாதுன்னு. அது அம்மா இல்லாத பிள்ளை, அதனால நாங்க அடிக்கிறது இல்லை. அப்போ ஓம குத்தா 4 குத்தி விடுவோம். 6 மணிக்கு சாக போற கிழவனை 4 மணிக்கு நாங்க எதுக்கு கொள்ளணும்? அது முடிய போகுது கணக்கு. அது அதனால தேவையில்லை. போட்டி ஸ்டாலினா சீமானா, அதான் போட்டி. 4.5 வருட ஆட்சி என்பது அது நாரி போன ஆட்சி, வெக்கங்கட்ட ஆட்சி. அதுக்கு வேங்க வயலை சாட்சி. படுத்து கிடந்த ஆட்சி, அதுக்கு பரந்தூரை சாட்சி. அயோக்கியத்தனமான ஆட்சி, அது ஆறுமுகமங்கலம் கவின் படுகொலையே சாட்சி. அதனால் அதை மாற்ற வேண்டிய தேவை இந்த மண்ணில் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் போட்டி என்பது தேர்தல் களத்தில், ஆனால் ஆட்சி செய்வதில் எங்களுக்கு ஒரே போட்டி தான். நாங்கள் கலைஞர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சியெல்லாம் கிடையாது. எங்களுக்கு ஒரே போட்டி. கர்ம வீரர் எங்கள் தாத்தா காமராஜர் ஆட்சி நல்லாட்சியா, பேரன் சீமான் ஆட்சி நல்லாட்சியா என்பதுதான் போட்டி.